This is Maga exercise 8.1 7th sum a மற்றும் b a வெக்டர் மற்றும் b வெக்டர் ஆகியவை இணைகரத்தின் ஒரு பக்கத்தையும் ஒரு மூலைவிட்டத்தையும் குறித்தால் அதன் பிற பக்கங்களையும் மற்றொரு மூலைவிட்டத்தையும் காண்க. ஒரு பக்கம் யாரு? a வெக்டர். ஒரு மூலைவிட்டம் யாரு? b வெக்டர். என்ன வடிவம் கொடுத்துருக்காங்க? இணைகரம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இணைகரம் வரைஞ்சிடலாம் சாமி. இணைகரத்தில் என்ன பண்ணும் சாமி? எதிரெதிர் பக்கங்கள் இணையாக இருக்கும். அது பேர் தான் அது இணைகரம். இப்போது இந்த இணைகரத்தின் பேர் வந்து ABCDன்னு சொல்லுவோம். டைரக்ஷன் பாருமா, இங்கேருந்து இங்கே போகுது அம்புக்குறி, இங்கேருந்து இப்படி போகுது அம்புக்குறி, இப்படி இங்கேருந்து இப்படி போகுது அம்புக்குறி சி. யார்லேருந்து போகிறாங்களோ அம்புக்குறி அப்படி போகணும். ஓகே, ஒரு பக்கம் என்னன்னு சொல்லிட்டாங்க? A வெக்டர். ஒரு மூலைவிட்டம். மூலைவிட்டம் அப்படிங்கிறது அது ஒரு விட்ட புள்ளியை இணைக்கக்கூடியது. B என்ற புள்ளியை விட்டுட்டு நான் இங்கேருந்து தான் இணைச்சிட்டு போகிறேன். அப்போ என்னது? டைரக்ஷன் இங்கே போகணும். அப்போ ஒரு மூலைவிட்டம் யார் சாமி? B வெக்டர். ஓகே, இப்போ இணைகரத்தில் உங்களுக்கு நல்லாவே தெரியும் எதிரெதிர் பக்கங்கள் சமம். இப்போ இந்த பக்கம் டைரக்ஷன், இது இந்த பக்கம் டைரக்ஷன். அப்போ இது A வெக்டர்னா இதுவும் A வெக்டர் தான். ஆனால் டைரக்ஷன் பாருமா அப்போசிட்டில் இருக்குது. அப்போ என்ன? இது மைனஸ் A வெக்டர். இப்போ இது B வெக்டர். சாரி, இது என்ன வெக்டர் வரும்னு தெரியாது. இதுதான் வரும். ஆனால் டைரக்ஷன் மாறி இருக்கு. அப்போ நம்ம போட்டுடலாமா? இங்கே போட்டுட்டிங்கனாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அவங்களே கொடுத்துட்டாங்க. நம்ம ஏபிசிடின்னு ஒரு படம் போட்டிங்கன்னா ஓவர். இது கிளியராக நீங்கள் இருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகே, இதில் OA வெக்டர் ஈக்குவல் டு நிலை வெக்டர் A வெக்டர், OB வெக்டர் ஈக்குவல் டு B வெக்டர், OC வெக்டர் ஈக்குவல் டு C வெக்டர் அண்ட் OD வெக்டர் ஈக்குவல் டு D வெக்டர். ஓகே, இப்போ இதை என்ன சொல்லியிருக்காங்க பாரு சாமி? அவங்க ஒரு பக்கம் A வெக்டர்னு சொல்லிட்டாங்க. இப்போ யார் எதிரெதிர் பக்கங்கள் இணைன்னு சொல்லலாம். AB பேரலல் யார்? ஏபியும் இந்த பக்கம் போனால் இந்த பக்கம் டிசியும் இணை. AB வெக்டர் பேரலல் DC வெக்டர் அல்லது AB வெக்டர் பேரலல் DC வெக்டர் DC. This implies AB வெக்டர் ஈக்குவல் டு DC வெக்டர் தானே. இப்போ AB வெக்டர் ஈக்குவல் டு A வெக்டர் அப்படின்னு சொன்னால் DC வெக்டர் ஈக்குவல் டு இந்த பக்கம் போகிறதுனால டைரக்ஷன் மாறுது இல்லை, மைனஸ் A வெக்டர். சிமிலர்லி இல்லைன்னா இந்த பக்கம் பார்க்கலாம். BC வெக்டர் என்னன்னு சொல்லுவோம், எனக்கு என்னன்னு சொல்லிட்டு தெரியாது. ஆனால் அந்த BC வெக்டர் எப்படி சொல்லலாம்? நம்ம இங்கேருந்து இங்கே போகுது, இங்கேருந்து இங்கே போனால் என்னது? இது AC வெக்டர். அப்போ BC வெக்டர் கண்டுபிடிக்கணும்னா எனக்கு AC வெக்டர் தேவை. AC வெக்டர் ஈக்குவல் டு AB வெக்டர் ப்ளஸ் BC வெக்டர். சொல்லும் புரியுதாமா? AB வெக்டர் ப்ளஸ் BC வெக்டர் ஈக்குவல் டு AC வெக்டர். ஓகே, AC வெக்டர் எனக்கு என்னென்னு கொடுத்துட்டாங்க? அவங்க B வெக்டர்னு கொடுத்துட்டாங்க. AB வெக்டர் என்னென்னு தெரியும் எனக்கு, A வெக்டர்னு தெரியும். ப்ளஸ் BC வெக்டர் எனக்கு தெரியாது. This implies எனக்கு தெரிய வேண்டியது BC வெக்டர். அது என்ன? BC ப்ளஸ் BC வெக்டர். இங்கே வச்சுக்கிறேன், சமக்குறிக்கு ஒரு பக்கம் இது வச்சுக்கிறேன். அந்த ப்ளஸ் A வெக்டர் அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் A வெக்டர். அப்போ B வெக்டர் மைனஸ் A வெக்டர். அப்போ இது யார் சாமி? B வெக்டர் மைனஸ் A வெக்டர். இதே தான் இருக்கும். ஆனால் ப்ளஸ் பிக்கு பதிலாக மைனஸ் B வெக்டர், ப்ளஸ் ஏவுக்கு பதிலாக மைனஸ் ஏவுக்கு பதிலாக ப்ளஸ் A வெக்டர். ஓகே, ஏன்னா டைரக்ஷன் எப்படி இருக்குது? இது இங்கேருந்து போகுது, அது இங்கேருந்து வருது. This implies இன்னொன்று யார் பேரலல்? ஓகே, யார் பேரலல்? BC வெக்டர் பேரலல். இது இங்கேருந்து போதா? இப்போ இங்கேருந்து போகணும். AD வெக்டருக்கு பதிலாக DA வெக்டர். BC பேரலல் AD. ADனா இது டைரக்ஷன். ஓகே, இங்கேருந்து படத்தில் இந்த பக்கம் வருது சாமி. ஓகே, BC வெக்டர் பேரலல் DA வெக்டர். This implies DA வெக்டர் ஈக்குவல் டு டைரக்ஷன் மாறி இருக்குது. அப்போ A வெக்டர் மைனஸ் B வெக்டர். இப்போ மற்ற பக்கங்கள் கண்டுபிடிக்க சொன்னாங்க இல்லையா? அப்போ மற்ற பக்கங்கள் யார்? BC வெக்டரும் DA வெக்டரும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இன்னொரு மூலைவிட்டம் யாருமா? BD. ஒன்று விட்ட புள்ளிகளை இணைக்கக்கூடியது. Bலேருந்து Dக்கு இங்கே தான் போகிறோம். இறக்கும் போது இப்படி வரைஞ்சிட்டேன். பட் டைரக்ஷன் Bலேருந்து தான் போகுது. அப்போ இந்த வெக்டர் எப்படி சொல்லலாம்? AB வெக்டர் ப்ளஸ் BD வெக்டர்னு சொல்லலாமா? BD வெக்டர் ஈக்குவல் டு இன்னொன்று சாமி, இது நிலை வெக்டர்லாம் தேவையில்லை நமக்கு. ஓகே, நிலை வெக்டர்னு ஒரு வார்த்தையும் வரல. அவங்களே ஒரு பக்கம் ஒரு இது கொடுத்துட்டாங்க. சாரி சாமி, இது வேணாம்.
பிடி வெக்டர் ஈக்குவல் டு இங்கே பாரு சாமி இங்கே இருந்தால் இங்கே போகணும். அப்போ ரிவர்ஸில் வாங்க. பிஏ வெக்டர் ப்ளஸ் ஏடி வெக்டர் தட் இஸ் ஈக்குவல் டு ஏபி வெக்டர். எனக்கு ஏ வெக்டர்னு தெரியும். அப்போ பிஏ வெக்டர் என்னது? மைனஸ் ஏ வெக்டர், டைரக்ஷன் மாறுது. ப்ளஸ் ஏடி வெக்டர், டிஏ வெக்டர் தான் எனக்கு ஏ வெக்டர் மைனஸ் பி வெக்டர். ஏடி வெக்டர் என்னது? இதுதான் பி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் தட் இஸ் ஈக்குவல் டு ஒத்த எண்களை ஒன்றா பார்த்துக்கலாம், ஒத்த உறுப்புகளை. பி வெக்டர் ஒரு ஏவியும் சேர்த்தா மைனஸ் 2a, மைனஸ் 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 போடுறோம், 2a வெக்டர். தேர்ஃபோர் மற்ற பக்கங்கள்னா பிற பக்கங்கள் ஆன்சர் எடுத்து எழுதலாம். ஓகே, பிற பக்கங்கள் இது மட்டும் கொடுத்துட்டாங்க சாமி. இந்த பக்கம் என்னது? எப்படி எழுதிக்கலாம்? பி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் கமா இது மைனஸ் ஏ வெக்டர் மற்றும் இது ஏ வெக்டர் மைனஸ் பி வெக்டர். இன்னொன்று மூலைவிட்டம், மற்றொரு மூலைவிட்டம் யார் சாமி? இதான பிடி வெக்டர். என்னது வந்திருக்கு? பிடி வெக்டர் ஈக்குவல் டு பி வெக்டர் மைனஸ் 2a வெக்டர். ரைட்மா? ஓகே, இந்த நிலை வெக்டர் மட்டும் எடுத்துருங்க சாமி. இணைகரத்தில் எதிரெதிர் பக்கங்கள் சமம். டைரக்ஷன் பாருங்கள். இது ஏ வெக்டர் அப்படின்னு சொன்னால் எதிரெதிர் பக்கங்கள் சமம், இணை. அதனால் இது என்ன இருக்கும்? மைனஸ் ஏ வெக்டராக தான் இருக்கும். இது எங்கே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த பி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர், டைரக்ஷன் மாறுது. அப்போ ப்ளஸ் பி மைனஸ் பியாக மாறும், ப்ளஸ் ஏ மைனஸ் ஏ மாறிடும். இங்கேருந்து போகும்போது இங்கே இருந்தால் எங்கே போகுது? அப்போ ரிவர்ஸில் போட்டு இங்கே போய் சேரணும். டைரக்ஷன் வச்சு எழுதிடுங்க. ஓகே.